சமீபத்தில் நான் ஒரு சில பள்ளிகளுக்கு பேச சென்றிருக்கும்போது மகாபாரதத்தில் வர கர்ணன் என்ற கேரக்டரை பற்றி பேசினேன். அப்போ அங்கே இருக்கிறவங்ககிட்ட பசங்ககிட்டலாம் கேட்டேன், கர்ணன் அவங்கள பற்றி உனக்கு என்னப்பா தெரியும்ன்ட்டு. யார்கிட்டையும் பதில் வரல. இதுவே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சரி, மகாபாரதத்தை பற்றி ஒரு ஓவராலாக முழு ஸ்டோரி யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களுக்கும் தெரியல. சரி, இந்தியாவின் இதிகாசங்கள் என்று சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டேன். அதுவும் நிறைய பேர்னால சொல்லவே முடியல. இது மிகப்பெரிய ஒரு வியப்பாகவும் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு. ஏன்னு கேட்டால், நம்மளுடைய இதிகாசங்களை பற்றியே நம்ம குழந்தைகளுக்கு தெரியவே இல்லை. எனவே பெற்றோராகிய நாம் அனைவரும் நம் குழந்தைகளுக்கு இது போன்ற ராமாயணம் மகாபாரதத்தில் இருக்கும் சில கதைகளும் பஞ்சதந்திர கதைகளையும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நம்மளுடையதாக இருக்குது. ஏன் இதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய கல்ச்சர், ஒருத்தருக்கு ஒருத்தர் மதித்து வாழுதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த ஸ்டோரி மூலிமா நம்ம கற்றுக்கிறோம். எனவே தடுத்து வரக்கூடிய எபிசோடில் இதை பற்றி சின்ன சின்ன துணுக்கு கதைகள் மாதிரியாக சொல்லிக் கொடுக்கலான்றது நான் நினைக்கிறேன். அடுத்த கோணையில் இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.